Hi students, some basic concepts of chapters பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. So அதுல லாஸ்டா என்ன பார்த்தோம்? Significant figures and அதோட rules என்னன்றதோட complete பண்ணியிருந்தோம். So இன்னைக்கு அதோட continuation பார்க்கலாம். So significant figures பேஸ் பண்ணி எப்படி mathematical operations அதாவது addition, subtractions அதெல்லாம் எப்படி பண்றது significant figures பேஸ் பண்ணி அப்படின்றதா இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். and இதுக்கு அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா precisionனா என்ன, accuracyனா என்னன்றத பார்ப்போம். so இது கூட continuation தான். so significant figures rules total 5 number of rules பார்த்தோம் along with one significant figure ஓட rule ஓட சேர்த்து scientific notation ஓட சேர்த்து பார்த்தோம். so அத பேஸ் பண்ணி எப்படி mathematical operations நம்ம பண்றது, so addition or subtraction பண்ணும்போது significant figures எப்படி considerationல வச்சிருக்கிறது அப்படின்றது nothing but இப்போ நான் decimal placesல வச்சு add பண்றேன். so 12.11 plus 18.0 plus 1.012 இப்படி 3 different decimal places இருக்கிற நம்பரை நான் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கும், ஃபைனல் ரிசல்ட்ல எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்கணும் or எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கும்ன்றது ரூல் படி என்னன்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணும்போது ரிசல்ட் என்ன இருக்கக்கூடாது, டு த ரைட் மேக்சிமம் ஒரிஜினல் நம்பர்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸை விட அதிகமா இருக்கக்கூடாது. இப்போ ஒரிஜினல் மினிமம் எவ்வளோ இருக்கு, 1 தான் இருக்கு டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறம். அப்போ என்னோட ரிசல்ட்ல என்னதான் இருக்கணும், 1 தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ரிசல்ட் can't have more digits to the right of decimal point then எய்தர் ஒரிஜினல், நம்ம எந்த ஒரிஜினல் நம்பரை விட பெருசா இருக்கக்கூடாது, எது மினிமமோ அவ்வளோதான் இருக்கணும். இப்போ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் என்னது 12.11 பிளஸ் 18.0 பிளஸ் 1.012. ஸோ எப்படி இருந்துச்சுன்னா இதை ஆட் பண்ணா என்ன வருது 2, 2, 1 இப்படி ஒரு ஆன்சர் வருது. ஆனா நம்மளோட ரிசல்ட்ல நம்ம என்னென்ன எழுதணும், result should have that minimum number of decimal place which is minimum in the original numbers. அப்ப ஆன்சர் என்னது 31.1. இது கூட ஃபர்தரா ஒரு டாபிக் ரவுண்டிங் ஆஃப்னு பார்ப்போம். அது வேற மாதிரி, அது எப்படி இந்த நம்பரை லீவ் பண்றோம்னா இதை எதை பேஸ் பண்ணி லீவ் பண்றோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதையும் சேர்த்து தான் நம்ம ரூல்ஸ் கூட இன்கார்பரேட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணும்போது என்ன பேஸ் பண்ணி தான் பண்ணோம், அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு வேற கான்செப்ட். அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணும்போது என்னோட ரிசல்ட்ல எத்தனை நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ்ல தான் என்னோட ஃபைனல் ஆன்சர்ல இருக்கணும், ஒரிஜினல் நம்பர்ல இருக்கக்கூடிய மினிமம் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் தான் இருக்கணும். ஸோ தட் இஸ் இங்க நம்ம எடுத்திருக்க 3 டிஜிட்ஸ்ல எதுதான் மினிமம், டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறம் 1 டிஜிட் தான் மினிமம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம், ரிசல்ட்லயே மினிமம் 1 டிஜிட் தான் வைக்கணும். இப்போ இதே நான் என்ன பண்றேன், இங்க 18.1 இங்க 12.134 இப்படின்னு நான் பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஆன்சர் என்ன மாறும், என்னோட ஆன்சர் மாறும். எப்படி மாறும் 4, 5, 3, 1. ஸோ இப்படி மாறும். அப்போ இப்படி இருக்கிற சினாரியோல என் ரிசல்ட் என்னவா சேஞ்ச் ஆகும், என் ரிசல்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஏன் இப்போ மினிமம் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் எத்தனை தான், டெசிமலுக்கு அப்புறம் 2, இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு, ஆனா 2 இஸ் மினிமம். அப்ப ஆன்சர் என்னது, என்னோட டெசிமல் பிளேஸை நான் 2க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் 31.13 இஸ் தி ரிசல்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி கேஸ் ஆஃப் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணும்போது. அதே இது நான் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா, ஓகே இங்கேயும் அதே தான், பட் இங்க என்னன்னா டெசிமல் பிளேஸ் கிடையாது, இங்க நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஸோ மை ரிசல்ட் ஷுட் ஹேவ் தட் மினிமம் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எதை விட இருக்கணும், ஒரிஜினல் நம்பர். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஆஸ் இன் ஒரிஜினல் நம்பர். ஒரிஜினல் நம்பர்ல எது கம்மியோ அதுதான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் 2.5 into
1.25. இங்கே டோட்டல் எத்தனை significant figures? இங்கே 2 significant figures. இங்கே டோட்டல் எத்தனை significant figures? 3 significant figures. ஓகே, என்னோட ஆன்சர் என்ன வருது? 3.125 வருது. அப்போ இங்கே டோட்டலா எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அப்ப நான் இதை எதுக்கு கம்மி பண்ணும்? I have to reduce it to என்னவா பண்ணணும்? 2 significant figures வர்ற மாதிரி நான் கம்மி பண்ணும். reduce it to 2 significant figures. ஸோ அப்போ அதை எப்படி பண்ணா? ஸோ நான் என்ன பண்ணும்? drop பண்ணும் 2 digits. அப்போ the answer is 3.1. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. addition and subtraction பண்ணும்போது எதை பார்ப்போம்? decimal places பார்ப்போம். ஓகே, addition and subtraction பண்ணும்போது decimal places பார்ப்போம். ஆனா multiplication and division பார்க்கும்போது significant figures பார்ப்போம். addition subtractionல decimal places, minimum number of decimal places இருக்கக்கூடிய digit தான் ஆன்சர்ல இருக்கணும். ஆனா multiplication divisionல minimum number of significant figures தான் ரிசல்ட்லயும் இருக்கணும். எனக்கு minimum 2னா ரிசல்ட்டும் 2 significant figures தான் இருக்கிற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிடணும். இந்த மாதிரி சேஞ்ச் பண்றது என்னன்னு சொல்லுவோம்னா rounding off ன்னு சொல்லுவோம். ஓகே, rounding offனா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரவுண்டிங் ஆஃப். நம்ம எப்படி சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோமோ அதே மாதிரி ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு என்ன இருக்கு? சர்டன் ரூல்ஸ் டு ஃபாலோ ஆர் சர்டன் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரும் இருக்கு. ஸோ அது எப்படி? ஆர் பாயிண்ட்ஸ் ஆர் ரூல்ஸ், எனிதிங். ஓகே, ரூல்ஸ்னு வச்சுக்கலாம். ரவுண்டிங் ஆஃப் நான் இப்போ என்ன பண்ணேன்? 3.125 இருந்தது. நான் ரவுண்ட் ஆஃப் பண்றது 2 significant figuresக்கு பண்ணணும். அதனால நான் டைரக்டா என்ன பண்றேன்? 3.12ன்னு போட்டேன். எப்படி மேம் இந்த 25 எப்படி நீங்க பாட்டுக்கு இரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அது என்னன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண ஒரு ரூல் தான் என்னது? இந்த ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூல். இதுல 3 ரூல்ஸ் இருக்கு. இந்த 3 ரூல்ஸ் ரொம்ப ஈஸியானது. ஒன்றும் இல்லை, சிம்பிளா நம்பர் 5 எடுத்துட்டு அதை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு முன்ன பின்ன என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இந்த ரவுண்டிங் ஆஃப்ல. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, இப்போ நான் லீவ் பண்ண போற ரூல். ஸோ நம்பர் லெட்ஸ் டேக், நான் என்ன பண்றேன்? ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகே, 2.497 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, 87 வச்சுக்கலாம். 2.487 ஒரு நம்பர் இருக்கு. ஈஸியா இருக்கு. நெக்ஸ்ட் நான் சொல்றேன். ஓகே, ஸோ இஃப் ஐ எம் கோயிங் டு லீவ், நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 7ன்ற நம்பரை ட்ராப் பண்றேன். ஏன்னா நான் 3 டிஜிட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு நம்பரை நான் கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த 7 ட்ராப் பண்ண போறேன் அப்படின்னா இந்த நம்பர் நான் லீவ் பண்ண போற நம்பருக்கு முன்னாடி ப்ரிசீடிங் நம்பர், இஃப் இட் இஸ் ப்ரிசீடிங் நம்பர் more than 5 இருந்தால், more than 5 இருந்தா அதை என்ன பண்ணிரணும்? increase by 1. sorry பசங்களா, லீவ் பண்ற நம்பர், சாரி ப்ரிசீடிங் நம்பர் இல்ல, நான் ரிமூவ் பண்ணக்கூடிய நம்பர், the removing நம்பர் more than 5 இருந்தா நான் preceding நம்பரை என்ன பண்ணும்? preceding நம்பரை increase by 1. preceding number increase by 1. so அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 2.4. ஏன்னா நான் லீவ் பண்ண போற நம்பர் 7, அது 5 விட பெரிய நம்பர். அதனால நான் இதை என்ன பண்ணிடுவேன்? 8 என்னவா பண்ணுவேன்? increase by 1, 4, 9. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதுக்கு முன்னே ஒரு நம்பர் எழுதணும். என்னது? 2.497 எழுதணும் மேம். 9ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அப்போ அதை எப்படி மேம் இன்க்ரீஸ் பண்ணுவோம்? நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணால் அது என்னவா மேம் மாறும்? 10 மாறும். அப்போ அதை என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல அதை 0வா கன்வெர்ட் பண்ணிடுவோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால தான் என்னது 2.49 ரிமூவிங். நான் ரிமூவ் பண்ண போகிற நம்பர் இஸ் மோர் தென் 5 அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரிசீடிங் நம்பரை இன்க்ரீஸ் பை 1 பண்ணிடுவேன் நான். அதே இது செகண்ட் ரூல்
நான் லீவ் பண்ண போற நம்பர் ரிமூவிங் நம்பர் இஸ் less than 5 இருந்தா preceding number என்ன பண்ணிடுவேன், எதுவும் பண்ண மாட்டேன். as it is kept, preceding number is not changed. so example 4.334 தான் என் நம்பர். ஸோ இதுதான் நான் லீவ் பண்ண போற நம்பர். இதுவே என்னது, the number is less than 5. அப்போ என் preceding number என்ன பண்ணிடுவேன், சேஞ்ச் பண்ண மாட்டேன். the answer will be 4.33. ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரூல் செகண்ட் ரூல் எதை பத்தி பேசுனா, நான் லீவ் பண்ண போற நம்பர் அதர் தென் 5 விட பெருசா இருந்தா preceding நம்பரை +1 பண்ணிடுவேன். 5 விட சிறுசா இருந்தா சேஞ்ச் பண்ணாம அப்படியே வச்சிருவேன். ஆனா தேர்ட் ரூல் என்ன சொல்லுதுன்னா, இஃப் நான் லீவ் பண்ண போற நம்பர் 5 இருந்தா என்ன பண்றது, நான் லீவ் பண்ண போற நம்பர் 5 இருந்தா, that is rightmost or removing number is 5 அப்படின்னா ரெண்டு கேஸ் வருது. கேஸ் 1, அப்போ preceding number என்னவா இருக்குன்றத நீ பார்க்கணும். ஓகே, so 2 cases வருது. so case 1, நான் லீவ் பண்ண போற நம்பர் 5. இதுக்கு முன்னாடி பார்த்த ரூல் நம்பர் 1 and ரூல் நம்பர் 2 என்னது, ரூல் நம்பர் 1 நான் லீவ் பண்ண போற நம்பர் more than 5. ரூல் நம்பர் 2 லீவ் பண்ண போற நம்பர் less than 5. ஓகே, தேர்ட் ரூல் இஸ் நான் ரிமூவ் பண்ண போற நம்பர் இஸ் 5 அப்படின்னா 2 cases வருது. கேஸ் 1, நான் லீவ் பண்ண போற நம்பர் 5 அப்படின்னா அந்த 5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய preceding நம்பர், அதாவது முன்னாடி இருக்கிறது தான் preceding சொல்றோம். preceding நம்பர் என்னவா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். preceding நம்பர் ஈவனா இருந்தா அதை நான் என்ன பண்ண மாட்டேன், நோ சேஞ்ச். ஓகே, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், ரெண்டு கேஸும் என்னென்னு சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். கேஸ் 2 என்ன அப்படின்னா, இஃப் நான் லீவ் பண்ண போற நம்பர் இஸ் 5 and அந்த 5க்கு முன்னாடி இருக்கிற preceding நம்பர் இஸ் odd அப்படின்னா increase by 1. increase that preceding number by 1. so இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, let's take 6.35. இன்னொரு நம்பர் 6.25. நான் லீவ் பண்ண போற நம்பர் 5 தான் நான் லீவ் பண்ண போறேன். 5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய preceding நம்பர் இங்க என்னவா இருக்கு, ஆடா இருக்கு. ஆடா இருந்தா என்ன பண்ணணும்னு சொன்னேன், ஆடா இருந்தா இன்க்ரீஸ் பை 1. அப்ப ஆன்சர் இங்க என்ன வரும், 6.4. அதே இது preceding நம்பர் ஈவனா இருந்தா நோ சேஞ்ச். அப்ப இங்க என்னது, இங்க preceding நம்பர் இஸ் ஈவன். அப்போ the answer is 6.2. அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் ரவுண்டிங் ஆஃப்க்கு வரக்கூடிய 3 ரூல்ஸ். என்னென்ன ரூல்ஸ், ரூல் நம்பர் 1, மோர் தென் 5 இருந்தா இன்க்ரீஸ் பை 1. அதே இது லெஸ் தென் 5 இருந்தா நோ சேஞ்ச். உன்னோட preceding நம்பர் நோ சேஞ்ச். அதே இது நீ லீவ் பண்ண போற நம்பர் 5 இருந்தா preceding நம்பர் ஈவனா இருந்தா நோ சேஞ்ச். preceding நம்பர் ஆடா இருந்தா you have to increase by 1. இதுதான் என்னது, the 3 basic rounding off rules என்னென்ன அப்படின்றது. ஒரு நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது, நம்ம எக்ஸாம்பிள் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்லாம் பண்ணும்போது, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது 4 டிஜிட் நம்பரை 3 டிஜிட்டா மாத்தணும் இல்லையா. ஸோ அப்பெல்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எந்த கான்செப்ட் வச்சு தான் பண்ணோம், ரவுண்டிங் ஆஃப் வச்சு தான் பண்ணுவோம். இது பேசிக்கா பார்க்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம், கடையில் நம்ம ஏதாவது வாங்கும்போது 6.5 rupees அப்படின்னு இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க, 7 கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, 7 rupees கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு நம்ம சர்டன் ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம். ஸோ அந்த ரூல்ஸ் தான் என்ன அப்படின்றது இங்க நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு சின்ன டாபிக், நத்திங் பட் ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி. அதுதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி. என்ன மேம் ரெண்டுமே ஒரே விஷயம் தானே அப்படின்னு கேட்கலாம். ஓகே மேம், ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வச்சு பார்க்கும்போது ஓகே அக்யூரேட்டா இருக்கு, ப்ரிசைஸா சொல்ற அப்படின்னு சொல்றோம். ஆனா ப்ராப்பரா மேத்தமெட்டிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ட்ரூ வேல்யூன்னு ஒன்று இருக்கும்.
ஓகேவா, இதுதான்ப்பா ஆக்சுவல் வேல்யூ, இதுதான் ஆக்சுவல் மெஷர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ க்ளோஸாக இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி ப்ரிசிஷனா இருக்கா இல்லை அக்யூரேட்டா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிசிஷன்னா என்னன்னா க்ளோஸ்னஸ் ஆஃப் வேரியஸ் மெஷர்மெண்ட்ஸ். என்னென்ன ஒன்றுனா நம்பர்ஸ் வச்சு நான் சொல்றேன். க்ளோஸ்னஸ் ஆஃப் வேரியஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் சேம் குவான்டிட்டி. ஒரு 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 ஸ்கேல் நான் கொடுத்து இதை மெஷர் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா, ஆனால் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், அப்போ இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ப்ரிசிஷன்னா என் மெஷர்மெண்ட், நான் எடுத்திருக்கக்கூடிய மெஷர்மெண்ட், இப்போ நானே வந்து இந்த ஒரு லென்த்தை மெஷர் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் மெஷர் பண்ணும்போது 3 சென்டிமீட்டர், அடுத்து 3.5, அடுத்து 2.9 அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அது ப்ரிசைஸாக இருக்கா? 3.5 கூட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், 3.2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 3.2, 2.9 அப்படின்னு இருக்கு. பட் ஆக்சுவலாக இது என்னது? ஸோ இந்த மாதிரி என் வேல்யூ ரொம்ப க்ளோஸாக இருக்கு, ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கு. ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டியை சேம் பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் ரிப்பீட்டடாக மெஷர் பண்ணும்போது க்ளோஸாக இருக்கு அந்த வேல்யூஸ் அப்படின்னா அதை ப்ரிசைஸ்ன்னு சொல்லுவோம். அதே இது ஒரிஜினல் வேல்யூக்கு கிட்ட இருந்துச்சுன்னா அதை அக்யூரேட்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் அக்ரிமெண்ட் ஆஃப் அ பர்டிகுலர் வேல்யூ. அக்யூரசினா அக்ரிமெண்ட் ஆர் க்ளோஸ்னஸ் டு த ஆக்சுவல் ஆர் ட்ரூ வேல்யூ. Agreement of a particular value to the true value of the result. Okay, so இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, நான் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு காட்டுறேன். என்னன்னா, so let's take ஒரு வெயிட் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஒரு 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெஷர்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஓகேவா, இதை மெஷர் பண்ணுங்கப்பா, ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு தான் தெரியும் அது எவ்வளோன்னு, 2 கிராம்னு தெரியும். ஓகேவா, அப்போ 3 பேர் அதை மெஷர் பண்ணுவாங்க. எல்லாருமே 2 டைம்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். பர்சன் ஏ, பர்சன் பி, பர்சன் சி. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் பண்ணப்போ அவருக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வருது அப்படின்னா 1.95 கிராம். செகண்ட் டைம் பண்ணும்போது 1.93 கிராம். அதே இது செகண்ட் பர்சன் பண்ணும்போது 1.94 கிராம், 2.05 கிராம். தேர்ட் பர்சன் பண்ணும்போது 2.01 கிராம், 1.99 கிராம். ஓகேவா, இதுல யார் பண்ணது ப்ரிசைஸ், யார் பண்ணது அக்யூரேட், யார் பண்ணது போத் ப்ரிசைஸ் அண்ட் அக்யூரேட்னு பார்க்கலாம். ஸோ ப்ரிசைஸ்னா என்ன சொன்னா க்ளோஸ்னஸ் ஆஃப் வேரியஸ் மெஷர்மெண்ட்ஸ். அவங்க பண்ணியிருக்கிற மல்டிபிள் மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ க்ளோஸாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்போ 1.95, 1.93 க்ளோஸாக இருக்கா வேல்யூஸ்? கரெக்ட், ஆமாம், ரெண்டுமே ஆல்மோஸ்ட் 0.02 தான் வித்தியாசம். ஸோ திஸ் வேல்யூ இஸ் எவ்வளவு? இந்த பர்சன் ஏ பண்ண பர்சன் என்னது, அந்த வேல்யூ இஸ் ப்ரிசைஸ். ஓகே, வேல்யூ இஸ் ப்ரிசைஸ். இதை ஏன் மேம் நாட் அக்யூரேட்னு சொல்றீங்க அப்படின்னா, நான் ஆக்சுவல் வேல்யூ 2 கிராம், 2 கிராமை விட இது எவ்வளோ 0.5க்கு மேல அதிகமான டிஃபரன்ஸ் இருக்கு. 0.05 விட அதிக டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இது என்னது, என் ட்ரூ வேல்யூக்கு நியர்பை வேல்யூவா? கிடையாது. அதனால திஸ் இஸ் நாட் அக்யூரேட். என்னது, பர்சன் ஏ பண்ணது நாட் அக்யூரேட். ஆனா அவர் என்னது, அவர் எடுத்திருக்கிற வேல்யூ ப்ரிசைஸா தான் இருக்கு, அவர் பண்ண மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டா தான் இருக்கு, க்ளோஸ்னஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு அப்படின்றது. அண்ட் தென் பாயிண்ட் பி, பர்சன் பி பார்க்கலாம். பர்சன் பி பார்த்தா ட்ரூ வேல்யூக்கு கிட்ட இருக்கா? ஒன்னு 2.05, 0.05 அதிகம், இன்னொன்னு 1.94, 0.06 அதிகம். அப்போ இட் இஸ் அக்யூரேட்டாவும் இல்ல. இவங்க ரெண்டு பேத்துக்கு டிஃபரன்ஸ் பார்த்தா இட்ஸ் மோர் தென் 0.1. ஸோ அப்படின்னும் போது இவங்க ரெண்டு பேத்துக்கும் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு. அப்போ இது என்னது, neither precise ஆவும் இல்ல, nor accurate ஆவும் இல்ல. ஆனா அதே பர்சன் சி பார்த்தோம்னா வேல்யூ இது ரெண்டுக்கும் உள்ள எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? ஒரு ஜஸ்ட் 0.2, 0.3 டிஃபரன்ஸ் தான் இருக்கு, 0.2 டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அதே இது ட்ரூ வேல்யூக்கும் ரொம்ப கிட்டதான் இருக்கு, 0.01 தான் டிஃபரன்ஸா இருக்கு. அப்ப என்னது, திஸ் இஸ் போத் precise and accurate. இந்த value is both precise and accurate. so அதுதான் என்ன சொல்றோம், precision and accuracy. precision னா நான் மெஷர் பண்ண values எவ்வளோ நியர்பை, எவ்வளோ க்ளோஸா இருக்கு அதோட மெஷர்மெண்ட்.
அக்யூரசி அப்படின்னா ட்ரூ வேல்யூக்கு எவ்வளவு க்ளோஸா இருக்கு அப்படின்றது தான் எப்பயுமே நம்ம மெஷர் பண்றது. இட் ஷுட் பி போத் ப்ரிசைஸ் அண்ட் அக்யூரசி, ரெண்டும் வேற வேற. ஸோ எப்பயுமே நீ ஒரு மெஷர்மெண்ட் பண்ற, ஒரு ரிசல்ட் பாக்குற அப்படின்னா அது ரெண்டுமே க்ளோஸா ப்ரிசைஸாவும் இருக்கணும், அக்யூரேட்டா இருக்கணும். ஒரே ஆள் ஒரே விஷயத்த 2-3 தடவை மெஷர் பண்ணும்போது எப்படி டிஃபரன்ஸ் வரலாம்? ஸோ எரர்ஸ் இருக்கும், ஹியூமன் எரர்ஸ் இருக்கும். பட் அதை மீறி நீ என்ன பண்ணணும்? ப்ரிசைஸா இருக்கணும், அக்யூரேட்டாவும் இருக்கணும். ஸோ அதுதான் என்னது இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ரவுண்டிங் ஆஃப் ரூல்ஸ் பார்த்தோம், ப்ரிசிஷன்னா என்ன, அக்யூரசினா என்ன, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை பேஸ் பண்ணி அடிஷன் சப்ராக்ஷன்ஸ், அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்றதுன்றத பார்த்தோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு சின்ன டாபிக் இருக்கு, அதை பார்க்கலாம். அதுக்கடுத்து டைரக்டா லாஸ், எப்படி நம்ம கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு சர்டன் லாஸ் ஃபாலோ பண்ணி தான் அது நடக்குது, அது என்னென்ன அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.